கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக சென்று தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போதாக இருக்கலாம், அல்லது ஆலயத்துக்கு செல்லும் போதாக இருக்கலாம். தேவனுடைய சந்நிதியிலே போய், அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மை தாழ்த்தும் போது, அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, மனம் திரும்பும் போது, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து கிருபையாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் போது நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆனால் தேவனுக்கு முன்பாக பெருமையோடு இருப்போம் என்றால் நமக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்தினார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நமக்கு கொடுத்தது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய தயவினாலோ நாம் செய்த நன்மைகளினாலோ அல்ல, தேவன் நம் மீது வைத்த இரக்கம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வதே கர்த்தருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுயமாய் நாம் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய கிருபையினாலே வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த விலையேறப்பெற்ற கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கொடுத்தது கர்த்தர் என்று கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல உழைப்பதற்கு பலனை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், எல்லா காரியங்களையும் கர்த்தரே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவரை நாம் உயர்த்தும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். தாழ்மையோடு தேவனுடைய சந்நிதியிலே காணப்படும் போது கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்கிறவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பல கிருபைகளை நமக்கு கொடுப்பார். அதற்கு அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரமே உயர்த்தி பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை, குற்றங்களை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பி அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை இன்னதென்று கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறாராம். பிரியமானவர்களே, நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வேதத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி நியாயம் செய்ய வேண்டும், நாம் எப்படி மற்றவர்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு வேதத்திலே அறிவித்திருக்கிறார். அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது, மனத்தாழ்மையை நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையை நடக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மையாய் நடக்கிறோமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தாழ்மை இல்லாமல் பெருமையோடு வாழ்கிறார்கள்.
பெருமை வரும்போது அங்கே பிசாசின் கிரியைகள் வந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தாழ்மை உள்ளவர்களை வாழ வேண்டும். பெருமையுள்ள ஜனங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை என்கிற ஒரு குணம் வரும்போது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய நன்மைகளை பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு வீண் பெருமை வராதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். தேவையில்லாத உலக பெருமைகள் நமக்கு வேண்டாம். உலக காரியங்களை குறித்து, பணத்தை குறித்து, அழகை குறித்து, படிப்பை குறித்து, பதவியை குறித்து தேவையில்லாத வீண் பெருமைகள் வருமென்றால் கர்த்தருடைய கிருபைகளை இழந்து போவோம். மன தாழ்மையாய் நடப்பதை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாழ்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்மை இன்னும் 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 உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் பெருமை வரும் பொழுது அவர்கள் தள்ளப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் காணப்படும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தாழ்மையோடு வாழ்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் இருக்கும்போது சகல செழிப்பும் எல்லா நன்மைகளும் இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தாழ்மையோடு வாழ வேண்டும். கர்த்தரை குறித்த பயத்தோடு வாழ வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பெருமை இருப்பதினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பெருமை என்கிற சுபாவம் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். மனத்தாழ்மையை கர்த்தருடைய சமூகத்திலே கேட்போம். அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னிக்கிறவர். நம்முடைய குற்றங்களை தவறுகளை மன்னிக்கிறவர். மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், தேவையில்லாத எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தரை குறித்த பயத்தோடு தாழ்மையோடு நடந்து கொள்வோம். கர்த்தர் அதையே எதிர்பார்க்கிறார். நாம் தாழ்மையோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பெருமையான எண்ணத்திலே விழுந்து போகாதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களை நடப்போம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து போக்கிலும் வரத்திலே எங்களை பாதுகாத்து தப்புவித்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இப்படி நன்மையினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் எல்லா ஜெப விண்ணப்பத்தையும் கேட்டு பதில் கொடுப்பீராக. இப்படி சமூகத்திலே பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிமா ரபா ரூதா ந ஷேதேனி பாக்கரதரபலா ரபா கபரா ஷால தினி மரஹரதரபலா ரியா கபோரோ ஷேகே லேதினி மரஹரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியா கரோ ஷேகே லேதினி மாக்கரதரபலா ரமா ரபா தூரா ஷேதினி மாக்கதரபலா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் இறங்குவீராக. நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யார் மேல் என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்குவீராக, என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. அப்படியே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. நன்மைகளினால் பிள்ளைகளை நிரப்புங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. அந்த குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படி சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. பலவீனத்திலும் கிருபையினால் நிரப்புவீராக, சுகப்படுத்துவீராக. சரீரத்தில் உள்ள தேவையில்லாத பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் அப்பா. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு சண்டையோடு குழப்பத்தோடு சச்சரவோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனமறங்கி ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. நம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், விக்னங்கள், நாச மோசங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி இப்படி இரத்த கோட்டைகளை வைத்தங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இப்படி சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்மையோடு வாழும்போது எங்களை உயர்த்துகிறவர். எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்குள்ளே ஒருபோதும் பெருமையான எண்ணங்கள் வராதபடிக்கு நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. இப்படியே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இப்படியே நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.